ஹாய், ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒன் பாட் பிரியாணி ரெசிபி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ செய்ய போகிறோம். ஸோ 100 ml எண்ணெய், 50 ml நெய் எடுத்து சூடானதும் இந்த மசாலாலாம் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நல்ல அரோமா வந்ததுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயம் இல்லை மீடியமாக இருந்தால் 4 வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே ஒரு விஷயமும் நல்லா வதங்கணும், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் போடணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சிக்கன் மேரினேஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி புதினா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ சிக்கன் பார்த்திங்கன்னா உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் தயிர், ஒரு 60 ml தயிர் எல்லாத்தையும் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதையும் மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ நடுவில் நம்ம கலரிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ மூடி வச்சுக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது அரிசி நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு 2 பங்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததும் அரிசி நம்ம போட்டுடலாம். நான் ஒரு 3/4 கிலோ அரிசி எடுத்துருந்தேன். ஸோ அதனால் தண்ணி வெடி கட்டிட்டு கூடவே போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ கொதிச்சு அரிசியும் தண்ணியும் ஒரு சமமாக வரணும். ஓகே, இப்போ ரெண்டுமே ஒரு சமமாக ஆயிடுச்சு. இது நார்மல் பொன்னி அரிசி தான். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு லெமன் பிஞ்சு விட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் 1, பெருசாக இருந்தால் ½ போதும். ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம்மில் வச்சுக்கலாம். தம் வெளியில் போகாமல் இருக்குது. இந்த மாதிரி மாவில் நம்ம அணை கட்டி வச்சுருக்கோம். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட ஒன் பாட் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சைட் டிஷ்க்கு நீங்கள் எக்கு, ரைத்தா எது வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.